பிரபல பிரெஞ்சு நடிகை ஒருத்தவங்க இப்போ காலமாகி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேதனையை எல்லோருமே தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. புற்றுநோய் காரணமாக அவங்க காலமாகி இருக்கதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. எமிலி டெக்லைன் அவர்கள் தான் இப்போ காலமாகியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1999ஆம் ஆண்டு வெளியான ரூசெட்டா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. முதல் படத்திலேயே இவங்க கேன்சர் விருதை வாங்கியிருந்தாங்க. நடிகைகளில் முதல் முறையாக வாங்கினது இவங்க தான். இது வரைக்கும் யாரும் வாங்கலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதற்கப்புறம் சீசர் அவார்டு அப்படின்னு மிகப்பெரிய அவார்டுகளை வாங்கினவங்களுக்கு ஒரு கட்டத்தில் புற்றுநோய் இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சிகிச்சை எவ்வளவோ கொடுத்துருக்குறாங்க. முதல் படத்திலேயே பல விருதுகளை வென்றவங்க அப்படின்ற பெருமைக்கு உரியவங்க. அதுவும் யாரும் வாங்காத ஒரு விருதை வாங்கியிருக்காங்க அப்படின்னா சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதனால் இப்போ இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. எமிலி அவர்கள் முதல் படத்தில் இவ்வளோ விருதுகள் வாங்கினாலும் சின்ன திரையிலையும் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்க களமாகியிருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் எமிலி அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் நடிகரான ஷாம் அவர்கள் சில விஷயங்களை இப்போ அவர் ஓப்பனாக பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் முதல்ல தமிழில் ஆரம்பத்தில் நடிக்கும்போது மிகப்பெரிய அளவில் பெயர் வாங்கின ஒரு நடிகர்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் ஒரு டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, முதல் ஷூட்டிங்கிற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தயாரிப்பாளரிடமிருந்து சில பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 150 கோடி அவர் வாங்கி கொடுத்தாராம். ஆனால் அதற்கப்புறம் அவருக்குன்னு எதுவுமே வரல அப்படின்றதுனால நான் ரொம்பவே ஏமாற்றப்பட்டுட்டேன். அதற்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால் இந்த சினிமா வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பிரபல நடிகருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. பொதுவாக எந்த பிரபலங்களாக இருந்தாலும் அவங்க நிச்சயமாக பல கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி இன்னல்களையும் தாண்டி தான் வந்திருப்பாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.